வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தான் வந்து நம்மளுக்கான வந்து ஒரு அடுத்த கட்ட நம்மளோட பிசினஸ்ல வந்து எப்படியெல்லாம் பண்ணா நம்ம வந்து சக்சஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம வந்து கத்துக்க போறோம். ஓகே, நம்ம டிலே பண்ணாத நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்ற நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இன்னைக்கான சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அயன் லேடியா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வியாபாரத்தை எடுத்து நியர்லி வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வியாபாரத்தை பண்ணி நம்மளோட வியாபாரத்தில் இருக்கிற எல்லா லெவலுமே வந்து டைமண்ட், அதுக்கப்புறம் வந்து டபுள் டைமண்ட், பிரசிடென்ட் டைமண்ட் அப்படின்ற எல்லா லெவலுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஷார்ட் பீரியட்ல நான் வந்து இந்த வியாபாரத்தில் நான் வந்து நிறைய வந்து சம்பாதிக்கணும், நிறைய நபரை வந்து நம்மளோட வியாபாரத்தை மூலயமா வந்து கிரியேட் பண்ணணும். அதுவும் இல்லாத என்னோட வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நபரை பார்த்தீங்கன்னா வந்து இடிஸாவும் நிறைய நபரை பார்த்தீங்கன்னா வந்து சிடிஸாவும் வந்து கிரியேட் பண்ணி அந்த நபரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கம்பெனியில வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட் ஆகி நிறைய நபருக்கு நம்மளோட வியாபாரத்தை வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வியாபாரம் வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய நாலேஜை வந்து எடுத்துக்கிட்டு நிறைய நபருக்கு நம்மளோட வியாபார வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு ரொம்ப சூப்பரா வந்து எக்ஸலண்டா வந்து நம்மளோட வியாபாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் அந்த நபரை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வெல்கம் பண்ண போறோம். ப்ளஸ் இது மட்டும் கிடையாது. அஹ் அவங்க வந்து அவங்களோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நாலேஜ் வந்து கொடுக்கணும், எந்த அளவுக்கு பார்த்தோன்னா வந்து நம்மளோட டீமை வந்து க்ரோத் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டான வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ் வந்து நம்ம வந்து கேட்க போகிறோம். அந்த நபரை நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் வெல்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாத இந்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லட்சங்களும் நிறைய லட்சங்களும் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த நபரை நான் இந்த இடத்துல வந்து வெல்கம் பண்றேன். வார்ம் வெல்கம் மாலதி அருண் மேம். ஜூம் இஸ் யுவர்ஸ். சார் என்னோட வாய்ஸ் ஆடியபிளா சார்? ஆடிபிளா இருக்கு சார், நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே, இளங்கோவன் சார் சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தாமதமா ஆரம்பிச்சாலும் நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் இன்னைக்கு எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அதை உடைச்சிட்டு வந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு லேட்டா ஆரம்பிச்சாலும் எக்ஸலண்டா ஹோஸ்ட் பண்ணி அந்த டைம்குள்ள இன்னைக்கு என்கிட்ட அந்த செக்ஷனை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். காலையில இருந்த செக்ஷனை சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சந்தோஷம் சார். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா மாலதி. நான் சென்னை குரோம்பேட்லேருந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து கடந்த 2 வருஷமா சூப்பராக ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்ற ஒரு மீட்டிங் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னோட என்ன சொல்லணும்னா மானசீக குருன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து நான் மீட்டிங் அடுத்த நாள் அட்டன் பண்ணும்போது தனிவேல் சார் தான் எனக்கு வந்து இந்த மீட்டிங் அவங்களோட குரல் அவங்கள பார்க்கல, அவங்க கிட்ட பேசல. ஆனால் இந்த மீட்டிங்கில் அவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த பிஸ்னஸை பற்றி நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் மூலயமா தான். ரொம்ப 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 சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். தனிவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்மளும் இந்த பாசிட்டிவ் வைப்ஸில் கண்டிப்பாக ஒரு நாள் பேச முடியுமா அப்படின்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை இன்னைக்கு எனக்கு ஈடேறி கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த பேச்சுமுத்து சாருக்கும் உங்களால் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுங்கன்னு எனக்கு சொன்ன ஷைனா மேம்க்கும் இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஆக்சிஸ் இந்தியா இந்த மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்த வாழும் தெய்வங்கள் ஆகிய ஏபிஎஸ் செந்தில்குமார் சாருக்கும் சிஓ பாபு சாருக்கும் ரொம்ப 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 இந்த தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலைன்னா இவ்வளோ கோடீஸ்வரர்களையும் லட்சாதிபதிகளையும் உருவாக்கி இருக்க முடியவே முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும், வாழ்க்கையில நம்மளும் முன்னேறணும்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கும் கிடைச்ச ஒரு வாய்ப்பை யார் யாரெல்லாம் எடுத்து பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் உறுதின்றதுக்கு நம்மளோட நிறைய லீடர்ஸ் தான் காரணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லணும்னா இந்த 2 வருஷத்துல இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா
சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 3 டைம் இந்த வாய்ப்பு ஆல்ரெடி கிடைச்சது. நான் எடுக்க தாமதம் ஆயிட்டேன்னு இந்த 2 வருஷத்துல ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா 2 டைம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது கரெக்டான ஒரு இது கிடையாது. 3வது டைம் எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா, கடவுளோட தூதர்ன்னு சொல்லலாம் மங்கையம்மா. அவங்க தான் வந்து எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தாங்க. கொடுக்கும்போது இந்த பிசினஸ்ல வந்து அவ்வளோ பெரிய ஈடுபாடே இல்லை, புரிதல் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிஸ்னஸை நல்லா புரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்ட் பண்ண டே ஒன்ல இருந்து இன்னைக்கு கரெக்டாக 2 வருஷம் 15 நாள் ஆகுது நான் அந்த பிஸ்னஸ் எடுத்து. ரொம்ப சூப்பராக இன்ன வரையும் ஒரு நாள் கூட ஒரு நபர்கள்கிட்ட கூட இந்த பிஸ்னஸை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. ஏன்னா இந்த பிஸ்னஸை நான் அவ்வளோ பிடிச்சி ரொம்ப விரும்பி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா இந்த பிசினஸ் மூலியமா தான் மாறப்போகுது. என்னோட லைஃப் ஸ்டைல் மட்டும் கிடையாது, நான் யார் யாருக்கெல்லாம் இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்க போறேனோ அவங்க லைஃப் ஸ்டைலையும் கண்டிப்பா மாத்த முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சது. அதை சொல்லிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நானே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 நபர்களுக்கு மட்டும்தான், சரி ஒரு 10 நபர்களுக்கு மட்டும்தான் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு விஷயம் பண்ண முடியும். அவங்களுக்கு சேலரி பேஸ்ல அப்படி ஒரு விஷயம். ஆனா இங்க நானு ஒரு வியாபார வாய்ப்பை கொடுத்து நிறைய நபர்களுக்கு அவங்க வாழ்க்கையே மாத்த முடியுன்ற ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் இந்த பிசினஸை வந்து ரொம்ப மன நிறைவா தொடர்ச்சியா இந்த பிசினஸை நிறைய பேரை நான் மட்டும் சம்பாதிக்கிறதில்ல, என் டீம்ல கிடைச்ச லைஃப் லைன்ஸ் எனக்கெல்லாம் பொக்கிஷன்னு சொல்லணும். அவங்களையும் சம்பாதிக்க வச்சு நானும் சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே கம்பெனியில ஒரே மாசம் 1 மாசம் 2 மாசம்னு சொல்லலாம், கம்பெனில எம்டி சார் அனௌன்ஸ் பண்ண இடி டாஸ்க். அதுதாங்க ஃபர்ஸ்ட் என்னோட டாஸ்க். என்னப்பா இங்க டார்கெட்லாம் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா டாஸ்க் ஓகே ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து காம்படிஷன் டாஸ்க் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூல் லைஃப்லேயே பண்ணுவோம்ல, பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கதான் என்னோட பிஸ்னஸ் பிகினிங் ஸ்டார்ட் ஆச்சு. 4 வாரம் கம்பெனியில எம்டி சார் சொன்ன ஒரு டாஸ்க்கை வாரம் 10,000 ரூபாய் எடுக்கணும். 10,000 ரூபாய் எடுக்கிற இன்னைக்கு ஜாயின் பண்ற பிரைம் மெம்பர் கூட இந்த வாய்ப்பு இருக்கு. யாரு கம்ப்ளீட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஈடின்ற ரெகக்னேஷன் நம்ம ஆனரபிள் எம்டி சார் கையாலேயே கிடைக்கும் அப்படின்னு சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி சார் கையாலேயே நம்மளோட ஈடின்ற ரெகக்னேஷன் மெடல் வாங்கினா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்னோட ஸ்டார்டிங் ஜேர்னில இருந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க தருணத்துல எனக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு என்னோட ஃபேமிலியில. எனக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருந்த என்னோட அம்மா அம்மா கூடவே இருந்து ரொம்ப உடம்பு முடியாம என்னை விட்டுன்னு சொல்ல முடியாது, இந்த உலகத்தை விட்டு தான் போனாங்க, என்னை விட்டு இதாயிட்டாங்க. ஆனா ரொம்ப மனசு சோர்வாகி உடஞ்ச சூழ்நிலையிலயும் சரி, இந்த பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்க தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு இல்லாம ஆக்சிஸ்ல கிடைச்ச உறவுகள், எனக்கு கிடைச்ச உறவுகள் மாதிரி அவங்களால தான் ஒரு ஃபுல் ஒரு சப்போர்ட். ஒன்றும் இல்லை மேடம், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, ஒருத்தரும் ஒரு சிஸ்டர் அது சரியாயிடும், நீங்க மாறி வாங்க, எனக்கு பூஸ்டப் பண்ணி அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து என் ஃபேமிலியுமே ஒரு நெகட்டிவா இருந்த நேரத்துல என்னை பூஸ்டப் பண்ணி பாசிட்டிவ் ஆக்கி கொண்டு வந்த என்னோட லீடர்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் ரொம்ப தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு டைம்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து உடஞ்சு போற நேரத்துல ஆறுதலா இருக்குன்ற ஒரு விஷயம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த ஆக்சிஸ் உறவுகள் எனக்கு கொடுத்தாங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டாஸ்க் கம்பெனியில அடுத்து என்ன சொன்னாங்க, எம்டி சார் வந்து பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் நேரு ஸ்டேடியம். நான் லைஃப்ல போனதே கிடையாதுங்க, நேரு ஸ்டேடியம்லாம் எங்க இருக்குன்னே தெரியாதுங்க. என்னோட லைஃப் ட்ரீம்ஸ் எல்லாம் வேறவா தான் இருந்தது. ஆனா மேரேஜ்னு ஒரு விஷயம் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு வந்து குடும்பம் இப்படிதான் இருக்கணும், குழந்தை இப்படிதான் போகும் நம்ம லைஃப். ஆனா வந்து ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும் எப்பயுமே மனசுல தோணிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே என்னோட ட்ரீம்ஸ் ஒரு நல்ல என்ன சொல்லணும்னா ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்றதான் என்னோட ட்ரீமா இருந்தது. ஆனா என்னோட ஹஸ்பண்ட்காக அந்த ட்ரீமை வந்து நான் இது பண்ணிட்டேன். ஆனா அதனால ரொம்ப 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 ஃபீல் பண்ணாங்க, வந்த வேலையும் விட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால நான் என்ன ஒரு விஷயம் பண்ணனாலும் உன்னால பெஸ்டா பண்ண முடியும்னு என்ன மோட்டிவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இந்த இடத்துல அவருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கணும். கண்டிப்பா அவங்க இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்க முடியாது. என் குழந்தைக்குமே இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கணும். பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர்ன்னும் போது தான் என் ஹஸ்பண்ட் உள்ள வராங்க. அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் இந்த பிசினஸ்ல என்டர் கொடுக்குறாங்க. அந்த பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் லெவல் கம்ப்ளீட் பண்ணி அந்த வாரத்தோட வருமானம் 1,35,600 எடுக்கும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு எந்த பிசினஸ்ல எந்த ஒரு ஜாபுக்கு போயிருந்தாலும் இந்த இன்கம் எடுத்திருக்க முடியாது. அப்ப எனக்கு இதுல நம்பிக்கை பல மடங்கு இருந்தது. நான் மட்டும் சம்பாதிக்கல, டீம்ல வந்தவங்க எல்லாரையும் சம்பாதிக்க வச்சிருந்தேன். அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட இல்லாம என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்ன பண்ணுனேன், என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீம், அவரோட ட்ரீம், எங்களோட ட்ரீம் சொல்லலாம். ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா ஒரு விஷயம் அவங்க சப்போர்ட் பண்ணி இதுவரையும் எனக்கு எனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தரதா இருக்கட்டும், என்னோட சந்தோஷத்துக்காக அவங்க இதனால இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்த இன்கம், நான் ஒரு விஷயம் என்னோட ட்ரீம்ஸ் ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லிட்டு நெட் கேஷ் கொடுத்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப ஃபேமிலியா இந்த பிசினஸ் எடுத்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிசினஸ்ல இன்கம் தாண்டி நம்மளுக்கு மாலை, மரியாதை, ரெகக்னிஷன் அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். என்ன சொல்லணும், ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் என்ன? 3 விஷயம்தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். அதுதான் நம்ம ஆக்சிஸ்ல இருக்கு. அதை தாண்டி இதெல்லாம் இது மூலியமா என்ன நம்மளுக்கு அடுத்து என்ன கிடைக்கணும்? பணம் சம்பாதிக்கணும். கரெக்ட்டுங்களா? நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜாலியா என்ஜாய் பண்ணணும். டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடமா இருக்கணும். அதுதாங்க நம்ம ஆக்சிஸ்ல இருக்கு. அப்படின்னு நாளுக்கு நாள் ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு தெரிஞ்சுட்டு டீம்ல வந்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு லைஃப்ல சூப்பரா போயிட்டு இருந்தேங்க. இதுவரையும் ஒரு கம்பெனில ஆர்கனைஸ் பண்ண டூர் எல்லாமே லாஸ்டா இப்ப தாய்லாந்து டூர் கூட முடிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓகே சார், நம்ம வந்து செக்ஷனுக்குள்ள போயிடலாம் இல்லைங்க சார்? சார் என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? சிஸ்டர் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு சிஸ்டர். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம், எனக்கு இது பண்ண தெரியல. ஓகேங்க சிஸ்டர், நான் பண்றேன். ஓகே, சூப்பர் சார். ஸ்டெப்ஸ் டு ஓகே சக்சஸ். சிஸ்டர், என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சிஸ்டர். ஸ்டெப்ஸ் டு சக்சஸ். ஓகேங்க, சூப்பர். நான் என்ன கத்துக்கிட்டேன் இந்த 2 வருஷத்துல, நான் என்ன கத்துக்கிட்டேன் இந்த பிசினஸ்ல புரிஞ்சுக்கிட்டேன், என்ன எடுத்துக்கிட்டேன் சார்? ஓகே, அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். ஸ்டெப் டு சக்சஸ். பிசினஸ் எடுத்தாச்சு, என்ன பண்ணணும், என்ன செய்யணும், கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு இருக்கும்ல. நம்ம பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு ஒரு 10 வகையான ஸ்டெப்ஸ் தான் நம்ம லீடர்ஸ் வந்து ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 1 by 1 என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ். இந்த பிசினஸ் பத்தின பேசிக் நாலேஜ் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைங்க. எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையோட பேசிக் நாலேஜ் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த துறையில நம்ம ஸ்டாரா ஜொலிக்க முடியும். பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா. அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு துறையில இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் காலத்துல வந்து பண்டமாற்ற முறைன்னு இருந்தது. அதுதான் நம்ம முதலாம் தலைமுறை பிசினஸ், அதாவது வணிகம்னு சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணாங்க? மன்னர் இது போனதுக்கு அப்புறம் மக்களாட்சி வந்தது. சந்தை வழி மூலமா என்ன பண்ணாங்க? மாட்டு வண்டியில எல்லாம் கொண்டு போய் அந்த பொருளை ஒரு இடத்துல கட்டி எடுத்துட்டு போய் போட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு இடத்துல இருந்து பொருளை வாங்கிட்டு வந்து கொண்டுட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம 2ஆம் தலைமுறை பிசினஸ்ன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிசினஸ் எங்க நடக்குதுன்னா கிராமத்து சைட்ல, சவுத் சைட்லாம் நடக்குது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல அத்திப்பூத்தா மாதிரி நடக்குதுன்னு சொல்லலாம். 3வது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்ல தெருக்கடைகள், அதாவது என்ன சொல்லலாம், அண்ணாச்சி கடை, நாடார் கடை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு பாத்தீங்கன்னா, இது 3ஆம் தலைமுறை பிசினஸ். இதுவுமே இருக்கு. இருக்கு. ரொம்ப இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா அப்டேட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம். நம்மளுக்கு தேவையான மளிகை சாமான், ட்ரெஸ்ஸஸ், வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல இது 4வது தலைமுறை ஒரு பிசினஸ்ன்னு சொல்லலாங்க.
இது பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா போயிடுச்சு. இப்ப எப்படி இருக்குன்னா, நான் வீட்டை விட்டே வெளியில போக மாட்டேன். எனக்கு தேவையான பொருள் எல்லாம் என்ன தேடி வீட்டை தேடி வரணும் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆப் மூலியமா எனக்கு நான் தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து நான் புக் பண்ற காரு ஆட்டோ எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப் மூலியமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆப் மூலியமா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுதாங்க நம்ம ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாப் பிஸ்னஸ்லாம் பெருசாக சம்பாதிக்க முடியாதுங்க. ஜாப் பிஸ்னஸ்லாம் போய் நம்ம ட்ரீம்ஸு எய்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபில்அப் ஆனால் அது கொஷின் மார்க் தான். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், ஆப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆப் வச்சுலாம் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி கோடீஸ்வரர்களா நம்ம கோடீஸ்வரரா உருவாக்கலாம். நிறைய கோடீஸ்வரர்களையும் உருவாக்கலாம். இதுதாங்க நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓகே, என்ன மாதிரி ஒன்று ஃபீல்டு நம்மளோட என்ன மாதிரி ஒரு துறை நம்மளோட துறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம கம்பெனி நேம். நம்ம கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா axis.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இதுதாங்க நம்ம கம்பெனி நேம். கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் நம்ம ஆக்சிஸ் இந்தியா உதயமான நாள். நம்ம கம்பெனியை உருவாக்குன நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வாழ வைக்கும் நடமாடும் தெய்வம் சொல்லலாம். மிஸ்டர் ஏபிஎஸ் செந்தில்குமார் சார், மிஸ்டர் சிஓ பாபு சார். இவங்க 2 பேரும் இணைஞ்சு உருவாக்குன ஒரு இந்தியன் தமிழன் ஆப்னு சொல்லலாங்க. இவங்களை நம்பி வந்த கம்பெனியில் ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட நேமும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கம்பெனியில் எத்தனை விபிஸ் இருக்காங்க? 41 விபிஸ் இருக்காங்க. அவங்களோட விபிஸ் நேமும் நம்ம அப்ளைன்ஸ் கிட்ட கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சிடிஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 300+ இருக்காங்க. பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? நம்மளோட கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் சென்னை குரோம்பேட்டில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ் ஷோரூம் பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்லையும் இருக்குது, திருச்சியிலையும் இருக்குது. பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150+ இருக்குது. இந்த மாதிரி நம்ம கம்பெனியோட ஃபுல் ப்ரொஃபைல், நம்ம என்ன மாதிரி ஒரு துறையில் இருக்கோம், இந்த மாதிரி A to Z எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. கம்பெனியில் நிஜமாவே யார் யார் சம்பாதிச்சிருக்காங்க? உண்மையாகவே சம்பாதிச்சிருக்கிறாங்களா? ஆமாங்க, 500+ காரை இருக்காங்க, 100+ சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம கம்பெனியில் வந்து ஆஃப்லைனில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஆன்லைனில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம கம்பெனியோட ப்ரிவிலேஜ் பேக்கேஜ் என்னென்ன அப்படின்ட்டு, எந்த மாதிரி இன்கம் தராங்க, A to Z என்னென்னன்ட்டு நம்ம பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் இந்த ஐடி போட்டோன்னா இந்த பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லணும்னா நம்ம அப்ளைனை கூட்டிட்டு கெஸ்ட்டை பார்க்க போகிறோங்க. கெஸ்ட்டை பார்க்க போயிட்டு பிளான் ப்ரெசன்டேஷன் அப்ளைன் எல்லாம் கொடுத்துட்றாங்க, க்ளோசிங் முடிச்சிடுறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, கெஸ்ட்டு வந்து அப்ளைன் போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டவுட் கேட்குறாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியல, இல்லை இருங்க நான் அப்ளைனை கேட்டு சொல்கிறேன்னா அந்த கெஸ்ட்டு நம்ம பிஸ்னஸை பற்றியும் உங்களை பற்றியும் உங்ககிட்ட நம்பிக்கை இருக்காது, உங்கள் பிஸ்னஸ் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஜென்ரலான ஒரு விஷயம் கூட இவருக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதனால் என்னென்னா பேசிக் நாலேஜ்ன்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் நியூ கெஸ்ட் லிஸ்ட். நியூ கெஸ்ட் லிஸ்ட் இஸ் மஸ்ட்ன்னு சொல்லணும். ஏன்னா அந்த பிஸ்னஸோட டூல்னே பார்த்தீங்கன்னா நம்மளோடது கெஸ்ட் லிஸ்ட் மஸ்ட்டு தான், உயிர் நாடின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறீங்கன்னா 2 நபர்கள் தான் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. சரிங்களா? நம்ம அப்ளைன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு 100 நபர்களாவது நேம் லிஸ்ட் எழுதுங்க அப்படின்றாங்க. ஏங்க எனக்கு 2 பேர் தானே தேவை, நீங்கள் ஏங்க 100 பேர் எழுத சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்ளைன் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும். இங்கே மல்டிபிள் ஐடிஸோட பெனிஃபிட்ஸு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 நபர்களை பார்த்தா தான் 2 நபர்கள் வருவாங்கன்ற ஒரு கணக்குமே நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ மினிமம் 100 நபர்களாவது நம்ம நேம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அந்த நேம் லிஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, நோன் அன்னோன் கான்டாக்ட்ஸு, நெய்பர்ஸ் அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பருங்க, அரேஞ்ச் ஹோம் மீட்டிங் ஐடி போட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட்க்கு தெரியாமல் ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் எடுப்பாங்க, ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் எடுப்பாங்க. கரெக்டுங்களா?
இப்போ ஒரு விஷயத்த அவங்க ஒரு விஷயம் வீட்ல இருக்க நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஒரு பிசினஸ் எடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் ஒரு நாலேஜ் வந்து அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்போ கொடுக்கும்போது ஓகே ரைட்டு நம்ம பிசினஸ் நம்ம ஒய்ஃப் பண்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான், இது தப்பான ஒரு பிசினஸ் இல்லைன்னு அந்த ஒரு நாலேஜுமே அவங்களுக்கு தெரியணும். ப்ளஸ் என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமும் இருக்கு. ஹோம் மீட்டிங்ஸ் நம்ம பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு தெரியாத நபர்களை நம்ம வீட்ல அதாவது தெரிஞ்ச நபர்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹோம் மீட்டிங் வர நபர்கள் தெரியாத நபர்களா ஒரு 5ல இருந்து 10 நபர்களை உட்கார வச்சு நம்ம அப்ளைன்ஸ் சப்போர்ட்டோட ப்ரெசன்டேஷன் நம்மளோட இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படிங்க இருந்தது, உங்க ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு A4 ஷீட் கொடுத்து அவங்க கிட்ட வந்து இந்த பிசினஸ் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எழுதுங்க உங்களுக்கு என்னென்னலாம் லைஃப்ல தேவை அந்த ஒரு விஷயத்தை எழுதுங்கன்னு சொல்லிட்டு A4 ஷீட்ல நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு சொன்னோம் இந்த பிசினஸ் எடுங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி தரோம், இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிசினஸ் மூலியமா நிறைவேறும்னு அந்த ஹோப் நம்ம கொடுத்தோம்னா அந்த கெஸ்ட் கண்டிப்பா ஹோம் மீட்டிங் முடிச்ச அடுத்த நாளே நம்ம கிட்ட அடுத்த செகண்ட் கூட ஜாயின் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உடனே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைங்க டைம் கொஞ்சம் கொடுங்க, இந்த வாரம் வரேன், இன்னும் 4 நாள்ல வரேன், இன்னும் 1 வீக்ல வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாலோ வித்தின் 48 ஹவர்ஸ். ஆமாங்க 48 மணி நேரத்தில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட ஐடி வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு விஷயம்னா ஒன்றும் இல்லைம்மாங்க, இப்போ ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வரோம், அந்த படத்தோட மைண்ட் ரிமைனிங் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனலாகவே ஒரு படம் பார்த்துட்டு வரோம், அது ஒரு 2 நாள் நம்மளுக்கு அந்த படத்தோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி நம்ம பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு வந்து எப்படி உணர்வுபூர்வமான பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம போய் என்ன பண்ணுறோம், இல்லைங்க என்கிட்ட இப்போ கேஷ் இல்லை, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்கும்போது அவங்களுக்கான டைம் அந்த இடத்துல நம்ம கொடுத்துட்றோம். ஒரே விஷயந்தாங்க, ஒரு இரும்பை சூடு பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ ஹீட் பண்ண செகண்ட்லேயே நம்ம என்னவா டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அது மாதிரி வளைச்சிடலாம். அதே மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்து ஒரு ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் நம்மளுக்கு நான் ஒரு விஷயத்த 2 நாளைக்கு மேலே அதிகப்படியான ஞாபகம் வச்சுக்கிற ஒரு தன்மை இருக்காது. அதை தான் சொல்ல வரேன் நான். சரிங்களா? அப்படி ஒரு 48 ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 48 ஹவர்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க கிட்டேருந்து ஐடி வாங்கலாம். இல்லை பணம் இல்லை டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, ஓகே சூப்பர் நல்லது. பிளான் கொடுத்து அடுத்த நாள் என்ன பண்ணலாம், அவங்க நேரில் பக்கத்தில் இருக்காங்களா நேரில் பார்க்கலாம். என்ன சார் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு ஜென்ரலாக கொஞ்ச நேரம் பேசிட்டு லாஸ்ட் ஒரு 10 நிமிட்ஸ் மட்டும் லாஸ்ட் இல்லை ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் ஆக்சிஸை பற்றி இப்போ கூட பிளானுக்கு தான் சார் கிளம்பிட்டு இருக்கேன், ஒரு கெஸ்ட்டை பார்க்க போயிட்டு இருக்கேன், அவர் வந்து பிஸ்னஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, வரப்போறாரு, என்ன அவருக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு ஒரே ஒரு இன்ட்டு மட்டும் அந்த இடத்துல கொடுத்துட்டு நகர்ந்துடணும் அந்த இடத்த விட்டு. ரொம்ப நேரம்லாம் டீட்டெயிலாக அவர்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாது, உடனே அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். அந்த டைம் அவர் கொடுத்தோன்னா அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 15 நாள் சொல்கிறாரா அந்த 15 நாளை நம்ம 7 நாள் ஆக்கணும், 7 நாள் சொல்கிறாங்களா 4 நாள் ஆக்கணும், 4 நாள் சொல்கிறாங்களா 2 நாள் ஆக்கணும். இப்படியே தாங்க எவ்வளோ நாள் நம்மளால அந்த ஃபாலோஅப்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறது மூலியமா நிறைய பேர் என்ன தெரியுமாங்க பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷனாக போயிட்டு இருக்காங்க. ஏன் ப்ரெசன்டேஷனாக போயிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ண ஆளுங்களை கரெக்டான ஒரு விஷயத்த ஐடி அவங்ககிட்ட ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோமா கரெக்டான ஒரு ஃபாலோஅப்ஸ் இருந்தனா மட்டும்தான். ஏன்னா ப்ரெசன்டேஷன் போயிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்கலாம். ப்ரெசன்டேஷன் கொடுத்த நபர்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும்ன்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேங்க நான். எப்படி அவங்கள இன்னொரு டைம் ஒரு இது பண்ணலான்னா, இப்போ ஃபோனில் ரொம்ப லாங்காக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் இல்லை நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் வீடியோ. இப்போ ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர், அவருக்கு இந்த பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன், அவரை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீடியோஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் வீடியோ நம்ம பார்த்திபன் சார் வீடியோ இருக்குது, இல்லை நம்ம நிறைய வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ் அனுப்பிச்சு அந்த மாதிரி சார் இங்கே பாருங்க இவங்களை பார்த்தா உங்களை மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி நீங்களும் வரணும் சார், நீங்களும் சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த மோட்டிவ் பண்ணுற மாதிரி அவங்க கிட்ட சொல்லணும். நம்ம அப்ரோச் எப்படி இருக்கணும்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஐடிஸ் வரும்.
நெக்ஸ்ட் சார். டெய்லி 4 hours ஒர்க். ஒரு ஆஃபீஸ் போனோம்னா எத்தனை மணி நேரங்க ஒர்க் பண்ணுவோம்? 8 hours, 8 hours, 12 hours, 8 hours அப்படியே ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணுறாங்க, பார்ட் டைமாகவும் எடுத்து பண்ணுறாங்க. ஜஸ்ட் டெய்லி நம்ம ஆக்சிஸ் இந்தியாவுக்கு 4 hours ஆச்சு நம்ம டைம் ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு சம்பளம் வாங்கி நம்ம ட்ரீம்ஸ் அந்த இடத்துல ஃபில்அப் ஆகுமா, நம்ம வளர முடியுமா தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கே நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் போய் டைம் கொடுத்துட்ருக்கோம். அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து நம்ம வளர்ச்சி நம்மளோட லைஃப் வளரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸ்க்கு ஒரு 4 hours ஆச்சு டைம் கொடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்ற முடியுங்க. சரிங்களா? ஆஃபீஸ் விசிட் ரெகுலர்லி, இதுதாங்க ரொம்ப பேருக்கு கஷ்டம். ஆஃபீஸ் வரணுமா? என்னங்க நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலான்னு சொன்னீங்க, ஆஃபீஸ் வரணும்னு சொல்கிறீங்க. வீட்டில் இருந்தே பண்ணலாங்க, கண்டிப்பாக பண்ணலாம். வீட்டில் இருந்தே ஃபோன்லேருந்தே பண்ணலாம். அதுக்கு வருமானம் கம்மியாக வரும், பரவாயில்லைங்களா? ஒரு டெய்லி சாமி கும்பிட்றோம், விளக்கேற்றுறோம், வீட்டில் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கோயில்னு ஒரு விஷயம் போயிட்டு வந்தோன்னா மனசு நிறைவாக எப்படி வருமோ அதே மாதிரி தாங்க ஆக்சிஸில் நம்மளுக்கு ஆஃபீஸுன்றது நம்மளோட நம்மளுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு ஃபீல் தாங்க. கண்டிப்பாக சொல்கிறோம். ஃபீல்டுக்கு போயிருப்போம், நிறைய பேரை மீட் பண்ணியிருப்போம், நெகட்டிவான பர்சன்ஸ் நிறைய பேரை பார்த்துருப்போம். நம்மளையும் நெகட்டிவ் மனுஷங்க தானே நாமளும். மனசு ஒரு மாதிரி தொய்வான நிலையில இருக்கும்போது நம்ம ஹெட் ஆஃபீஸ் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நிறைய லீடர்ஸ் நிறைய பேரை பார்க்கும்போது அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஹெட் ஆஃபீஸில் நிறைஞ்சிருக்க விஷயம், ஹெட் ஆஃபீஸ் ஆர் பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே உங்களுக்கு பக்கமாக இருக்குதோ, எது பக்கமாக இருக்கோ அங்கே வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வாங்க, உங்கள் கெஸ்ட்டையும் கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும். ஏன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு இருக்கிறது பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும்தாங்க. அதனால கண்டிப்பாக நம்ம ரெகுலராக என்ன பண்ணணும், ஹெட் ஆஃபீஸ் போகணுங்க. அட்டன் ஆல் மீட்டிங், சூப்பருங்க. ஜூம் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு தனிவேல் சார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு மீட்டிங்கும் ஒரு தாய்ப்பாலுக்கு சமம் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி ஒரு தாய்ப்பால் முக்கியமோ, ஒரு பிஸ்னஸ் எடுத்த எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரு விஷயம், எல்லா மீட்டிங்ஸுமே அட்டன் பண்ணுங்க. இது நான் அட்டன் பண்ணிட்டேன், மீட்டிங்கில் எல்லாம் சொன்னதை தானே சொல்ல போகிறாங்க, அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலாம். எந்த விஷயம் எந்த இடத்துல ஸ்பார்க் ஆகுன்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியவே தெரியாது. கரெக்டுங்களா? நம்மளை பட்ட தீட்டக்கூடிய விஷயம்னா இந்த மீட்டிங்ஸ், ஜூம் மீட்டிங் ஆகட்டும், லைவ் மீட்டிங்ஸ் ஆகட்டும், ஈவெண்ட்ஸ் ஆகட்டும். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம மெருகேற்ற ஒரு பர்சனும் இங்கே சக்ஸஸ் ஆன ஒரு பர்சனும் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க மட்டும்தான் நான் சொல்லலாம். ஏன்னா மீட்டிங் அட்டன் பண்ணாத எந்த பர்சனும் இங்கே சக்ஸஸ் ஆகிருக்க முடியாது. ஏன்னா இங்கே மீட்டிங்ஸ் மூலியமாக தான் கற்றுக்குறோம். நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக்கிட்ட விஷயத்த நானே கற்றுக்காம நான் டீமுக்கு எப்படிங்க சொல்லிக் கொடுக்க முடியும்? கரெக்டுங்களா? அட்டன் பண்ணோம், தகுந்த மாதிரி ஒரு வருமானம் கிடைக்கும். கரெக்டுங்களா? இல்லை லைவ் மீட்டிங் போகிறேன் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது, லைவ் மீட்டிங் போயிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு ஈவெண்ட்லாம் பண்ணுற எல்லாம் ரூபாய் சீலிங் அமௌண்ட் என்றது கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக வாரம் நம்ம ஐடியில் நம்ம பேங்க்கில் கிரெடிட் ஆகுங்க. சரிங்களா? மீட்டிங்க்கு நிறைய கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு உட்காந்தோன்னா வாரம் கண்டிப்பாக நம்மளால் இன்கம் எடுக்க முடியாது. இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் யுவர் அப்ளைன், சூப்பருங்க. கான்டாக்ட் யுவர் அப்ளைன், இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கொடுத்தவங்க யாரு? நம்மளோட அப்ளைன். ஒரு நாள் முன்னாடி நமக்கு அவங்க சேர்ந்திருந்தாலும் நம்மளோட அப்ளைன் தாங்க. நம்ம அப்ளைன் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நம்ம அப்ளைனை எப்படி நம்ம பார்க்கணுன்னா நம்மளோட அப்பா அம்மா மாதிரி பார்க்கணுங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம கொடுத்தவங்க இந்த உலகத்தை நம்மளுக்கு காட்டினாங்களோ அம்மா அப்பா. கரெக்டுங்களா? இந்த பிஸ்னஸை நம்மளுக்கு கொடுத்தவங்க நம்மளோட அப்ளைன். நம்ம அப்ளைன் சொன்னால்
எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் புரிதலை நம்ம வந்து கொண்டு வரணும். சரிங்களா? நம்ம அப்ளைன் வந்து நான் எனக்கு இந்த வாரம் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த வாரம் எனக்கு 20,000 ரூபாய் வேணும், நான் எப்படி சம்பாதிக்கணும்னு உங்க அப்ளைன் கிட்ட பிளான் கேளுங்க. நான் என்ன பண்ணணும், ஏது செய்யணும்னு உங்க அப்ளைன் கையை பிடிங்க. கண்டிப்பா சர்வ நிச்சயமா அவங்க உங்களை ஜெயிக்க வச்சிருவாங்க, உங்களை சம்பாதிக்க வச்சிருவாங்க. ஒரு ஒரு அப்ளைனும் ஒரு நல்ல லைஃப் லைனா இருந்திருந்தா மட்டும்தான் அவங்க அப்ளைனா இப்ப இருக்க டிராவல் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இங்க நம்மளை நம்பி வந்திருக்க ஒரு ஒரு லைஃப் லைனும் நம்மளோட குழந்தைங்க. அவங்க கிட்ட அவங்க என்ன தப்பு பண்ணனாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கோவப்படாம ஆத்திரப்படாம பொறுமையா நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு விஷயம் சொல்லி கொடுப்போமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோன்னா இந்த பிசினஸ்க்கு அப்ளைன் லைஃப் லைன் ரெண்டு கண்ணுமே முக்கியம். எந்த கண்ணும் வேணாம், இந்த கண்ணு வேணாம். ஆனா ஒரு நல்ல லைஃப் லைனால மட்டும்தான் அப்ளைனா இருக்க முடியும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் லைஃப் லைன் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ற அப்ளைனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டெய்லி கால் பண்ணி பேசுங்க. மேம் இதை பண்ண போறேன், சார் இதை பண்ண போறேன், என்ன மேம் பிளான், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். உங்க அப்ளைன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன மேடம் யாரையாவது பார்க்க போகலாமா, என்ன சொல்றீங்க, இன்னைக்கு பிளான் என்னன்னு அவங்கள கேட்குற மாதிரி வைக்காதீங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இதை தான் செய்ய போறேன், உங்க சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது, நீங்க இதை பண்ணி கொடுங்க, நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு உங்க அப்ளைனுக்கு நீங்க எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க உங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போங்க. அப்ளைன் இஸ் ஆல்வேஸ் ரைட். சரிங்களா? அந்த பிஸ்னஸ்க்கு அப்ளைன் மேல இருந்து குதி அப்படின்னு சொன்னா குதிக்கணும். அதுவும் நான் நம்ம நல்லதுக்காக தான் இருக்குன்ற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். சூப்பருங்க. வீக்லி டார்கெட் என்னங்க இந்த பிஸ்னஸ்ல டார்கெட் இல்லை அப்படிலாம் சொன்னீங்க. வீக்லி டார்கெட் கண்டிப்பாங்க இந்த பிஸ்னஸ்ல டார்கெட் இல்லை. ஆனால் நமக்கான டார்கெட் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணினா மட்டும்தான். பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங் எப்படி இருக்கணும்னா பேப்பர் பிளானாக இருக்கணும். இந்த வாரம் இவ்வளோ பிவி நான் முடிச்சாகணும், இவ்வளோ வந்து எனக்கு இன்கம் தேவைப்படுது, என் டீம்ல இருக்கிறவங்கள இவ்வளோ பிவி நான் எடுக்க வைக்கணும், அவங்கள நான் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பேப்பர் பிளான் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நம்ம எழுதுற ஒரு ஒரு எழுத்துக்குமே பிரபஞ்சம் நம்மளுக்கு நடத்தியே தீரும். நம்ம என்ன எழுதுறோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும். எதுவுமே கேட்கல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஒரு விஷயம். அப்ப இந்த பிசினஸ்க்கு கம்பல்சரி நம்ம கிட்ட வீக்லி ஒரு டார்கெட்னு ஒரு விஷயம் இருக்கணும். வீக்லி டார்கெட் இருந்ததா வீக்லி நம்மளால இன்கம் எவ்வளவு வேணும்ன்றத நான் முடிவு பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்ப நம்ம வீக்லி டார்கெட்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும். சூப்பருங்க. 10வது விஷயம் பிலீவ். சூப்பரான விஷயங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம மனுஷனா பிறந்த ஒருத்தருக்கும் தேவையான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா பிலீஃப். இந்த பிசினஸ்க்கு தேவை. முதல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன நம்பணுங்க. என்னால முடியும், என்னால செய்ய முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்னால பண்ண முடியும், என்னால 100 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முடியும், 100 பேரை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நம்பணும். நான் நம்பினா மட்டும்தான் இந்த பிசினஸ். ஏன்னா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், நான் எந்திரிச்சு போனோம், நான் ஒரு கால் முன்னாடி வச்சா மட்டும்தான், நான் நம்பினா மட்டும்தான். அந்த மாதிரி தாங்க. முதல்ல நான் என்ன நம்பணும், 2வது என்னோட அப்ளைனை நம்பணும், 3வது ஆக்சிஸ் இந்தியா கம்பெனியை நம்பணும். இந்த 3 நம்பிக்கையை நம்ம கிட்ட இருந்தா சர்வ நிச்சயமா இந்த ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ்ல சக்சஸ்ன்றது உறுதி. இதை தாங்க நான் கத்துக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்க லீடர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, இதை தாங்க நான் ஃபாலோ பண்ணேன். இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட கோல்டன் ஈகிள் டீமோட கேப்டன் விபி சந்தோஷ் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நம்ம ரியல் மோட்டிவேட்டர்னே சொல்லலாம். எங்களுக்கு எல்லாருக்குமே ரியல் மோட்டிவேட்டர். அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஷாய்னா மேம்க்கும். ஏன்னா ஒரு உண்மையாவே எப்படி லீடர்ஷிப்பை உருவாக்கணுன்றதை அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். மென்மேலும் வளர்றதுக்கு அவங்க தான் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. அக்பர் சார், ஹரிகிருஷ்ணா சார், என்னோட மங்கையம்மா, என்னோட லைஃப் லைன்ஸ், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பேச்சிமுத்து சார், இளங்கோன் சார் மற்றும் ஆக்சிஸில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உண்மையா உழைப்பை கொடுத்தா, இங்க நேர்மையா இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேக் டு ஹோஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ரொம்ப எக்ஸலண்டா பார்த்தீங்கன்னா நம்மளோட 6 to சக்சஸ்
எந்த அளவுக்கு நம்மளோட வியாபாரத்தை வந்து நம்ம வந்து பண்ணா எப்படி எல்லாம் வந்து ஜெயிக்கலாம், அந்த வெற்றியின் படிகள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து இங்க இருக்கிற ஒரு 259 நபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து நீங்க வந்து புரிய வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாத நீங்க இந்த இந்த ஸ்டெப்ஸ் சக்சஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன இந்த இடத்துல வந்து கிடைச்சது, நீங்க என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க, நீங்க எப்படியெல்லாம் வந்து பண்ணணுன்றத வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. சூப்பர். உங்களோட ஒரு ஒண்டர்ஃபுல்லான வந்து ஒரு வேல்யூபிளான வந்து ஒரு டைம் கொடுத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து இந்த நாலேஜ் நான் எடுத்துக்கிட்டது மட்டும் கிடையாது. என்னோட இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சன்ஸ்க்குமே வந்து இந்த நாலேஜ் வந்து போகணும் அப்படின்றதுக்காக உங்களோட வேல்யூபிளான டைம் கொடுத்து இங்க இருக்கிற நபருக்கு வந்து இன்னைக்கான ஸ்டெப் டு சக்சஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஓகே லீடர்ஸ், ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் டு சக்சஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகே. இதில் நீங்கள் என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். ஒரு 5 நபருக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு. முத்து கணேஷ் பிரதர், உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பேசலாம். எஸ் பிரதர். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு பிரதர்? ஆடிபிளா இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. சூப்பரா ஹோஸ்டிங் பண்ணிட்டீங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது. ஸோ மார்னிங் பாசிட்டிவ்ல உங்களோட ஹோஸ்டிங் எப்பயுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பர்சனலாகவே. ஸோ தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டெப் டு சக்ஸஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க மாலதி மேடம். அண்டு எப்படி சொல்றது, அவங்களோட 10 இதுவுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொன்றும் தெளிவாக கிளியராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஷேரிங்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு சக்ஸஸ் பண்ண விஷயத்தையும் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அந்த கற்றுக்கிட்டேன். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். உங்கள்கிட்ட பிடிச்சது அதுதான் எனக்கு. ஸோ எப்பயுமே ஆஃபீஸை விசிட் பண்ணுறப்பெல்லாம் அங்கே இருப்பீங்க. நிறைய பேருக்கு பிளான் கொடுத்துட்ருப்பீங்க. அதெல்லாம் நான் பார்க்குறப்போ உங்களை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் அங்கே. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக பேசியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த செக்ஷன் வந்து என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து செல்வி மேம், உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். ஓகே. ஹரிகிருஷ்ணன் சார், உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன் சார், நீங்க பேசலாம். சார் வாய்ஸ் ஆடிபிளா சார்? சூப்பரா இருக்கு சார், பேசலாம். எஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னோட டீம்ல மாலதி மேடம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ரொம்ப அருமையான இன்னைக்கு ஸ்டெப் டு சக்சஸ். உண்மையில ரொம்ப ஹாப்பி. ஸோ பிஸ்னஸ் பிளான் சொல்லும் போது எடுக்கிறதுக்கு யோசிச்ச ஒரு நபர். இது எடுக்க மாட்டாங்க தான் நினைச்சேன் நான் ஆக்சுவலா. ஸோ ஜாயின் பண்ண மாட்டாங்க தான் நினைச்சிட்டு வெளியே வந்தோம். ஸோ ஜாயின் பண்ணவே மாட்டாங்கன்னு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா மாறி அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டையும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா மாத்தி அவங்களுக்கு நிறைய லீடர்ஸை உருவாக்கி இன்னைக்கு இந்த பிசினஸை எல்லாராலையும் பண்ண முடியும். விருப்பம் இருக்குதோ இல்லையோ, எடுத்தோம், உழைச்சோம், கஷ்டப்பட்டோம், சிஸ்டம் ஃபாலோ பண்ணா ஜெயிக்கலான்றது ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஸோ யாராலும் இந்த பிசினஸ்ல மேல வர முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாலதி மேடம் சிஇடி அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என் அப்ளைன்ஸுக்கும் என் லைஃப் லைன்ஸுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான வந்து ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து யோகலட்சுமி மேம், உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். வாய்ஸ் ஆடிபிளாங்க சார்? ஆடிபிளா இருக்கு. தேங்க்யூ சார். மாலதி மேம் சொன்ன பிளான் வந்து செம்ம சூப்பரா எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த ஆக்சஸ் பத்தி பிளான் எப்படி ஒருத்தர் எப்படி பேசணும்னு தெரியாதவங்க கூட இந்த அவங்களுடைய அந்த கேட் பத்தினீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன்.
நானும் நிறைய கத்துக்கிறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனியை பத்தி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம வந்து எதுவுமே தெரியாம மத்தவங்களுக்கு வந்து சொன்னோம்னா அவங்களுக்கும் அது புரியாது. நம்மளுடைய கம்பெனில வந்து எவ்வளவு ஃபைண்டர்ஸ் டைரக்டர் இருக்காங்க, இடிஸ் இருக்காங்க, சிடிஸ் இருக்காங்க, பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் மத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நல்லா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சார். எல்லா பிளானுமே நல்லா புரிஞ்சது. நம்மளும் வந்து அதை பயன்படுத்தி நம்மளும் வந்து ஐடி எப்படி கிடைக்கணும்ன்றதுக்கு அதுக்கும் பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தட்ட போயிட்டு உடனே வந்து ஐடி பத்தி பேசக்கூடாது, அவங்களுடைய ஃபேமிலி பத்தி பேசிட்டு எல்லாம் நல்லா பேசிட்டு லாஸ்டா தான் ஒரு 10 செகண்ட் வந்து பேசணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க இன்னொருத்தர் வரப்போறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து சொல்லுங்க, சொல்லிட்டு கிளம்பிடுங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னாங்க. சூப்பரா இருந்துச்சு சார். அவங்களுக்கும் நன்றி சொல்றேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டீம் நன்றி சொல்றேங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சூப்பராக வந்து நீங்க என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து கார்த்திக் சார் உங்களுக்கு வந்து அன்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். வாய்ஸ் ஆடிபிளா பிரதர்? ஆடிபிளா இருக்கு பிரதர், பேசுங்க. ஓகே ஓகே பிரதர். ஹோஸ்ட்ன்ற பார்ட் எடுத்து சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் பிரதர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலதி மேம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஸ்டெப் டு சக்ஸஸ் 10 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதில் நான் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துனேன். ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு அவங்களோட ட்ரீமை எழுதி ஒரு நோட்டில் ஒரு A4 ஷீட்டில் ட்ரீம் எழுதி அதை அச்சீவ் பண்ணலாம் இங்கே வந்தான்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு மூவி பார்த்தாலும் 48 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா மறந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. ஒரு கம்பியை எவ்வளோ ஹீட் பண்ணி அந்த கம்பி ஆறுறதுக்குள்ள சீக்கிரம் எவ்வளோ நம்ம சீக்கிரம் வளைக்கிறோமோ அந்த அளவுக்கு பெண்ட் ஆகும். அதே போலதான் நம்ம பிளான் கொடுத்துட்டு அப்படியே விட்டாத ஃபாலோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணி ஐடியா எடுக்கிறோமோ எக்ஸலண்டா பண்ணலான்ட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே இன்னைக்கு ஸ்டெப் டு சக்ஸஸ் எக்ஸலண்டா ஒண்டர்ஃபுல்லா இருந்து. தேங்க்யூ மாலதி மேம், சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ பிரதர், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எங்களோட விபி ரவி ஆதித் சார், டிடி கிஷோர் சார், சௌமியா மேம், துளசிராமன் ராதிகா சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப சூப்பராக வந்து நீங்க இன்னைக்கு வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ்ல வந்து என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்ப எக்ஸலண்டா வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து சரவணன் சார், உங்களுக்கு வந்து அட்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். சார் வணக்கம். காலையில இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நன்றி. நான் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி ஊர்லேருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன்ஸ் தனியா மேடம், ED அனுப்பணி மேடம். இப்போ சார் வந்து இப்போ நான் இந்த ஸ்டெப் டு சக்சஸ் மேடம் சூப்பரா சொன்னாங்க. விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருச்சு. 2வது விஷயம் என்னதுன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்துல கார்த்திக் சார் ஃபீட்பேக் சொன்னாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்துல அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஜஸ்டா சொல்லிக்கிறேன். Zoom மீட்டிங் வந்து ஒவ்வொரு தாய்ப்பாலுக்கு சமம்னு சொன்னாங்க அந்த மேடம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு பேப்பர் பிளான் எடுக்கணும். ஒரு நியூ கெஸ்ட் அவங்களுடைய ட்ரீம் லிஸ்ட் வந்து அவங்க எழுத சொல்லணும். எழுத சொல்லிட்டு இந்த ட்ரீம் ஃபுல்லா இதுல வந்து இந்த பிசினஸ் மூலமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் அந்த நியூ கெஸ்ட் புதுசா பார்க்கக்கூடியவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னதே கிடையாது. ஆனா நீ அடுத்து இது இப்படி சொல்லணும், எனக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இந்த பேசிக் பிளான், இந்த ஸ்டெப் டு சக்சஸ நீட்டா அழகா புரியுற மாதிரியும் நல்லா உணவுபூர்வமா புரியுற மாதிரியும் நல்லா மேடம் சூப்பரா சொன்னாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்துக்கா நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பராக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்ப எக்ஸலண்டா வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ராதா மேம், உங்களுக்கு வந்து அட்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க வந்து பேசலாம். குட் மார்னிங் லீடர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். வணக்கம் சார், என் பேர் ராதா. இங்க அப்ளைன் தான் இன்னைக்கு பேசினாங்க. அவங்களோட லைஃப் லைனா இருக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம். எல்லாருக்கும் வந்து அப்ளைன் வந்து சிஸ்டரா, பிரதரா, அப்பா அம்மாவும் கிடைப்பாங்க. எனக்கு என் சிஸ்டரே எனக்கு அப்ளைனா கிடைச்சதுல இந்த பிஸ்னஸ்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்ற சிஸ்டர் அதாவது எதுவுமே ஸ்ட்ரிக்டுக்கு பாசத்துக்கு பாசமாவும் இருப்பாங்க, கோவப்பட வேண்டிய இடத்துல இது இப்படி செய்யணும்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸும் சொல்லுவாங்க. அவங்களோட சக்சஸ் என்னன்னா, அவங்க மட்டும் ஜெயிக்காம எல்லாரும் சொல்லுவாங்க நம்மள நம்பி வந்தவங்கள சம்பாதிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் அவங்க மட்டும் இல்லாம அவங்க லைஃப்லயும் அதே என்ன போஸ்டிங் போறாங்களோ அவங்க ஃப்ரெண்டையுமே அவங்க கூட ஜாயின் பண்ண, அவங்களுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களும் அவங்களையுமே சீடியா ஆக்கியிருக்காங்க.
இப்ப இந்த ஸ்டேஜ்ல நேரு ஸ்டேடியம் ஏறும் போதும் அவங்க கூட 2 பேர் ஏறினாங்க. இப்பயுமே இந்த காமராஜ் அரங்கத்துல அவங்க கூட நான் ஏறுறதுல சந்தோஷப்படுறேன். ஐகான் ஸ்டார் அச்சுவரா எங்க லீடரோட இது வந்து எப்பயுமே 7ID அவங்க டீம்ல வந்து 7ID மாலதி மேடமா 7ID சொல்லுவாங்க. அவங்க கீழே ஜாயின் பண்ண எல்லாருமே மேக்ஸிமம் 7ID. நம்ம மட்டும் சம்பாதிக்க கூடாது. நம்ம பிசினஸோட பிளான் என்ன, ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அந்த என்ன இதுவோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பா அவங்களே மல்டிபிள் ஐடியில கொண்டு வருவாங்க. எங்க போனாலும் ஒரு வாட்டி பிளான் கொடுக்குறாங்களா, 2வது வாட்டி வந்து அவங்க ஐடி கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. போடுற மேடம் சொல்றேன், அவங்க சாஃப்டா பேசுற விதமும் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு சூப்பரா அற்புதமா 10 பாயிண்டா அற்புதமா சொன்னாங்க. எங்க லீடரை பத்தி நாங்க சொல்றதை விட எல்லாரும் அற்புதமா சொன்னாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரா பார்த்தீங்கன்னா வந்து நீங்க என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து சூப்பரா பதிவு பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து இப்ராஹிம் சார் உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க வந்து பேசலாம். சார் என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், கிளியரா இருக்கு சார், பேசலாம். ஓகே தேங்க்யூ சார். இளங்கோவன் சார் காலைல இருந்து அருமையா ஒரு ஸ்டெப்பும் கரெக்டா அந்தந்த டைமுக்கு கரெக்டா முடிச்சுட்டு நல்லா அழகா ஹோஸ்ட் பண்றீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் சக்சஸ்ல பாத்தீங்கன்னா மாலதி மேம். பட் நான் முத நம்ம பிசினஸ்ல அவங்கள நான் பார்க்கும்போது ஒரு அமைதியா இவங்க பேசுவாங்களான்னு கூட நான் நினைச்சிருந்தேன். ஆனா அவங்க அந்த இடத்துக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எப்பவுமே சரி பட்டுன்னு யாருக்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரவெடி அந்த 10 ஸ்டெப்பும் பட்டுன்னு பேசுனாங்க. ஆனா நான் இதுல எடுத்துக்கிந்து இந்த ஹோம் மீட் சரிங்களா, இந்த பிசினஸ்க்குள்ள நிறைய பேர் வந்துட்டு வீட்டுக்கு தெரியாம செய்யணும்ன்ற சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் பார்த்துருக்கேன். என்னன்னா இதை கடத்தல் பிசினஸ் பண்ற மாதிரி யோசனை பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த பிசினஸ் எடுத்து அவங்க வீட்டுல ஒரு ஹோம் மீட்டிங்னு ஒண்ணு வச்சாதான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்க எந்த பிசினஸ் பண்றாங்க, இது மூலம் என்ன, பிளஸ் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒய்ஃப் நல்ல பிசினஸ் எடுத்திருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்காருக்கே தெரியாம ஏதோ கடத்தல் பிசினஸ் பண்ற மாதிரி, ஐயோ என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா பல பிரச்சனை வரும், இது வீட்டுக்காருக்கே தெரியாம செய்யறேன் அப்படின்ற கூட நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா சில இடத்துல நான் இப்ப ஃபீல்டு ஒர்க் போகும்போது கூட வீட்டுக்காரன் கேட்கணும் அதை பண்ண, இதுல நாங்க தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஆனா இந்த பிசினஸ் எடுத்த ஒவ்வொரு வீட்டுல இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% லேடிஸுக்கு தான் இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இது வீட்டுல இருந்துகிட்டே நம்ம ஓமிட்டோ மத்த நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ரெஃபர் பண்ணாவே நல்ல ஒரு பிசினஸ் தான். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு வேற லெவலு. நம்ம மாலதி மேம் சொன்னதே எனக்கு இந்த இது அர்த்தம் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பரா வந்து நீங்க என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்ப எக்ஸலண்டா வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து உஷா மேம் உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். சார் என்ன வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது மேம், பேசலாம். சார் மேம் சொன்ன விஷயங்கள் 10 விஷயங்களும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுல நான் என்ன விஷயம் எடுத்துக்கிட்டேன்னா, மேம் இந்த மாதிரி நம்ம ஹோம் மீட்டிங் வைக்கிறோம், ஆனா சில பேர் வந்து காரணம் சொல்றாங்க, டைம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் ஐடி போடுறேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க வந்து 48 மணி நேரம் நீங்க வந்து அதுக்குள்ள நீங்க ஐடி வாங்கணும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவி பத்தி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு சொன்ன மாதிரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அந்த படம் நமக்குள்ள ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது மேம் சொன்னது. இந்த விஷயத்த நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எல்லா மேம் சொன்ன எல்லா கருத்துமே எங்களுக்கு ரொம்ப நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஹஸ்பண்டுக்கு தெரியாம பண்றது, ஹஸ்பண்டுங்க ஒய்ஃபுக்கு தெரியாம பிசினஸ் பண்றது. அதுல நானும் ஒருத்தி சார். ஏன்னா நான் இந்த பிசினஸ் பத்தி சொல்லுவேன், எங்க வீட்டுக்கிட்ட சொல்லும் போது முதல்ல அவர் சொன்னாரு, இது வேண்டாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது, இது பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை என் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை, நான் அவருக்கு தெரியாம இந்த வாய்ப்பு எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போனேன். ஆனா அதை ஆனா தெரியாம தான் பண்ணுவேன் சார். மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு பயப்படுவேன், ஒரு வெளியில போகணும்னா பயப்படுவேன். ஏன்னா இவர் தெரிஞ்சா வேண்டாம்னு சொல்லிடுவாரு, அந்த பயம் தான். ஆனா என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா அவர் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு வச்சு பேசினாரு, என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி போகுதுன்னும் போது அவருக்கு நான் புரிய வச்சுட்டேன் சார்.
நான் ஒரு நல்ல பிசினஸ் தான் எடுத்து பண்றேன். 100% நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற விஷயத்த அவருக்கு புரிய வச்சிருக்கேன். இப்போ அவர் எனக்கு சப்போர்ட் பண்றாரு. அவரு அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்றாரு சார். இந்த அளவுக்கு நம்பிக்கை எனக்கு ஆக்சஸ் கொடுத்தது என்னோட அப்ளைன் என்ன வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நான் இருக்கோம், நீங்க தைரியமா பண்ணுன்ட்டு என்னோட அப்ளைன் என்ன வரலட்சுமி மேம் என்னோட அப்ளைன் அப்ப அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. இதை சக்சஸ்ஃபுல்லா பண்றேன் சார். இனிமேலும் இதை சக்சஸ்ஃபுல்லா, ஏன்னா ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சது. அதை மத்தவங்களுக்கு நான் சொல்றதுக்கு நான் வந்து எந்த இதுலயுமே நான் வந்து யோசிக்கிறது இல்ல. நம்மளால முடிஞ்ச 4 பேர் வாழ்வுக்கு அந்த 100% அந்த நம்பிக்கை வந்துச்சு சார். ஆத்மார்த்தமான வேலை. நான் மன நிறைவோட இந்த பிசினஸ் எடுத்து பண்றேன் சார். இது எனக்கான பிசினஸ், என்னுடைய பிசினஸ் சார். வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த இன்னைக்கான சக்ஸஸ்ல என்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே லீடர்ஸ், ஒரு 205 நபர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கான வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ் ப்ளஸ் வந்து ஸ்டில்லாவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இருந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நிறைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருப்பீங்க. இந்த நாலேஜ் எடுத்துக்கிறத வந்து ஜஸ்ட் லைக் தேட் அப்படின்னு சொல்லிட்டு விடாத, இதை வந்து நம்ம வந்து நம்மளோட டீம்லையும் நம்மளோட ஃபீல்டுலையும் வந்து நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கான சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். இந்த வேவை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து நிறைய நபர் இப்போ இருக்கிற வந்து லீடர்ஸ் எல்லாருமே வந்து சக்ஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இன்னைக்கு வந்து வாலதி சிஸ்டர் வந்து கொடுத்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க என்னோட வாழ்த்துக்கள் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் வந்து மாலதி சிஸ்டர் அவங்களோட வந்து வேல்யூபிளான டைம் கொடுத்து இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட ஸ்டெப் டு சக்ஸஸ் வந்து பண்ணி கொடுத்ததுக்காக ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே லீடர்ஸ், நம்ம வந்து மீட்டிங் வந்து ஹெண்ட் பண்ணிக்கலாம். சார் தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. Thank you sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Thank you so much, Thank you, sir. ma'am. Thank you so much, brother. Sir, thank you so much. Okay, sir. Thank you, sir. Thank you so much. Thank you so much, sir. Thank you so much. Thank you so much, sir. Thank you, sir. Thank you, madam. எக்ஸலன்ட் சார், சூப்பர். தேங்க்யூ. சூப்பரா இன்னைக்கு ஹோஸ்ட் Thank you பண்ணீங்க. so much, sir. Thank you so ரொம்ப much. நல்லா இருந்தது சார். நிறைய ஸ்டெப் டு இன்ஃபர்மேஷன் சக்சஸ் சூப்பரா கொடுத்துருக்கீங்க. இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். Super தேங்க்யூ. இருந்துச்சு இந்த last week. Thank you so much, sir. Thank you so much, sir. Instruction super ma'am. Thank you. Thank you so much.